என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய மூட்டை முடிச்சை எல்லாமும் கட்டிக்கொண்டு தயாராக இரு. ஏனென்றால் நாளை நான் சொல்லக்கூடிய இந்த நபர் மிக தொலைவில் இருக்கிறார். இவரின் அடையாளத்தை மட்டுமல்ல, இவரின் பெயரையும் உனக்கு இந்த வராகி நான் சொல்லிவிடுவேன். என் குழந்தையே, எவரொருவர் தொலைவில் இருக்கிறாரோ அவருக்கு அன்பு சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் நெருக்கமாக காண்பிக்கும் அன்பை விட தொலைவிலிருந்து எப்பொழுதாவது காண்பிக்கப்படக்கூடிய ஒரு அன்பு நிச்சயமாக மிகவும் ஆழமான ஒரு அன்பாக இருக்கும் என்பது இங்கு ஒவ்வொருவரினுடைய கருத்து. எல்லோருடைய கருத்தாகவும் நாம் மாறிவிட முடியாதல்லவா? யார் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அவரவர்களினுடைய சூழ்நிலைகளை பொறுத்து அவர்களினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் எல்லோரும் நம்பிக்கையையும் கொடுப்பதில்லை, எல்லோரும் ஏமாற்றத்தையும் கொடுப்பதில்லை. ஆனால் உனக்கு இவர் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக உனக்கு இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, எதையுமே உனக்கு வற்புறுத்துவது என்பது ஒன்றும் தவறு கிடையாது. அதை செய்வதும் செய்யாமல் விடுவதும் உன் கைகளில் தான் இருக்கின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லி முடிக்கும் முன்னமே நீயாக ஒரு முடிவுக்கு வந்து எதையாவது நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. இது நீயும் நானும் மட்டும் சேர்ந்த விஷயம் கிடையாது. எத்தனையோ பிள்ளைகள் இங்கு வாழ்க்கையில் எதுவும் மாறிவிடாதா, எதுவும் நடந்து விடாதா என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நான் அதை மாற்றிவிட, அதாவது மாறும் விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்னதான் நடக்குமோ என்ற பய உணர்வு உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தொலைவில் இருக்கின்ற ஒருவர்தான். அதே நேரம் இவர் சற்று உடலில் குறையோடு இருப்பவர். இவரின் உடலில் குறை இருக்கிறது. அப்படி குறை இருக்கும் நேரத்தில்தான் இவர் உன்னை தேடி வருகின்றார். இப்படி உடலில் குறையோடு வந்து நிற்கக்கூடிய இவரினுடைய உண்மையான அன்பு நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்திருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதுவென்றாலுமே நான் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரங்களில் இனி எல்லா விஷயங்களும் வெட்ட வெளிச்சமாக்கப்பட வேண்டும். நல்லதை செய்பவர்களையும் சரி, தீயதை செய்பவர்களையும் சரி, நான் உனக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தத்தான் வேண்டும் அல்லவா? ஏனென்றால் நல்லதை மட்டும் புரிந்து கொண்டால் மட்டும் போதாது. தீமைகளையும் நாம் உணர வேண்டும். தீய விஷயங்களையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலநிலைகளை நீ உணரும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நல்லதையே நடத்தும் என்பதில்தான் உன் நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நல்ல விஷயங்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொடுத்து உன்னை வாழச் சொல்ல வரும் இந்த வராகி என் வார்த்தைகளை கேட்டாவது என் பிள்ளை வாழ்ந்துவிட மாட்டாயா என்ற ஒரு நப்பாசையில்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வருகின்றேன். வாழ்ந்து காட்ட வேண்டிய காலகட்டத்தினுடைய அவசியத்தில் நிற்கிறாய். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தில் இருக்கிறாய். உன்னை தேடி வருவது என்னவென்று உணர முடியாமல் மனம் கலங்கி நிற்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உன்னை விட்டும் உன் வாழ்க்கையை விட்டும் நான் விலகுவதாக இல்லை. நீயும் என் மீது உறுதி கொண்டு உன் வாழ்க்கையை விட்டு விலகாமல் இருந்துவிடு. வாழ்க்கை ஏறக்குறைய ஒரு விதமான ஒரு போக்கிற்குள் வந்து விட்டது. இனிமேல் நீ நினைத்தது போல நல்லதை நடத்தாமல் நானும் ஓய்ந்துவிட மாட்டேன் என்பதுதான் உண்மை. சூழ்நிலைகளை எல்லாமும் நாம் எதிர்கொண்டு வாழப் போகிறோம். சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நாம் உணர்ந்து விடப் போகிறோம். எதனால், யாரால், எப்படி என்ற பல கேள்விகளுக்கு நிச்சயமாக உனக்கு விடை கிடைக்கவும் போகிறது என்பதனையும் நீ மறக்காதே.
உடலில் ஊனம் கொண்ட ஒருவர் என்று நான் சொல்லும் பொழுதே அதை புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் அழகான ஒருவர் இப்பொழுது ஊனத்தோடு உன்னை தேடி வருகிறார். என் குழந்தையே, அம்மா நீயே இப்படி சொல்லலாமா என்று நீ நினைக்கலாம். ஆனால் உனக்கு புரியும்படி நான் சொல்ல வேண்டும் என்றால் அதை இப்படித்தான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் நீ என்னவென்று வியக்கும்படியான ஒரு செய்தியோடு வந்தால் மட்டும்தான் அதை கேட்பதற்கு உன் காதுகள் பொறுமையாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லும் பொழுது அதில் கிடைக்கும் விஷயங்கள் உனக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்றால் எந்த ஒரு வார்த்தைகளையும் நான் வெளிப்படையாக பேசுவதில் தவறில்லை என்றுதான் நான் உணர்கின்றேன். என் குழந்தையே, இது சாதாரணமாக நடந்தது அல்ல. இவர் செய்த தவறினால் இவருக்கு ஏற்பட்ட ஊனம் என்பதுதான் உண்மை. எதுவென்றாலும் சரி, உன் தாய் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக உன் வாழ்க்கை முழுமையிலும் இந்த வராகி துணை இருக்கிறாள் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நான் இருக்கின்ற இந்த விஷயங்களில் எல்லாமுமே உன்னை தேடி வந்து நான் உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு பெருமை கொடுப்பேன். ஒரு பெருமையை தந்து உன்னை வாழ வைப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் குழந்தையே, நான் எப்பொழுதுமே உன்னோடு பேச வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. எனக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களை காக்க வேண்டும். இவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டது, அவர்களோடு உடன் பிறந்தவர்களை அவர்களை நிச்சயமாக காயப்படுத்தி விட்டார்கள் என்பது போன்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி உன்னை சூழ்ந்து நிற்கும் சில விஷயங்கள் இன்று உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதையெல்லாமும் யாரால் உணர முடிகிறதோ, தெய்வம் சொன்னவுடன் யாருக்கு என் வார்த்தைகள் புரிகிறதோ அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிகழ்வை நாம் நிச்சயமாக பார்க்கலாம். பல போராட்டங்களை போராடி இருக்கலாம். ஒரு விஷயத்தை அடைவதற்காக எவ்வளவோ கண்ணீர் வடித்திருக்கலாம். இனி நடக்காது என்று கூட விலகி இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கூட அந்த நாளில் உனக்கு நடந்துவிடக்கூடும் என்பதனை மறந்து விடாதே. இதற்கா போராடினோம், இதற்கா கண்கலங்கினோம் என்று சொல்லி நீ கண்ணீர் வெடிக்கின்ற அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்து விடலாம். அதனால்தான் இந்த வராகி சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அம்மா உன்னை புறப்படச் சொல்கிறேன் என்றால் நீ உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். தொலைவில் இருக்கின்ற இவர் சட்டென்று உன்னை காண வர முடியாத சூழ்நிலை. சற்று ஊனமுள்ளவர் என்பதனை நான் இத்தனை வெளிச்சமாக சொன்ன பிறகும் அவரை ஒருபோதும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளவே கூடாது. உன்னுடைய காலங்கள் இப்பொழுது முழுக்க முழுக்க உனக்கு சாதகமாக நிற்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரியச் செய்யும்படியான ஒரு நன்மையை உனக்கு உருவாக்கி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இது போன்ற விஷயங்களினால் இனி உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கை உனக்கு பல மேன்மையை நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது தேவை இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் பேச நினைப்பது எல்லாமே உன்னுடைய எதிர்காலம் சார்ந்ததுதான். ஒருபோதும் நான் உன்னை விலகிவிட வந்தது கிடையாது. வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளை பிடுங்க வந்தது கிடையாது. நீ இருக்கும் நிலையை விட நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்ல வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். சிரமம் பார்க்காமல் நாளை தொலைவில் இருக்கும் இவரை காண நீ செல்லத்தான் வேண்டும். அதை எப்படி நீ புறப்படாமலேயே எளிதாக அதனை செய்ய முடியும் என்பதனையும் நானே உனக்கு சொல்லிவிட வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி நான் ஒருபோதும் அதில் மகிழ்ச்சி அடைவது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன தேவை ஏது தேவை என்பதனை நான் பார்த்து பார்த்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க
இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் எல்லாவற்றையும் சரியாகத்தான் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் இந்த வராகி உனக்கென்று இருந்திட்ட இந்த நேரங்களை எல்லாமும் நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. தெய்வம் இருக்கும் பொழுது இனிமேலும் என்ன கவலை என் பிள்ளைக்கு? உனக்கான நல்ல நேரத்தை நான் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதை நீ சரியாக பின்பற்றினால் போதும். வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனி மனம் கலக்கமடைந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ ஒருபோதும் குழம்பாதே. அப்படி என்ன நடந்து விட்டது, யாரை சந்திக்கப் போகிறோம் என்று யோசித்து கொண்டிருக்கிறாயா? குறை உள்ளவர் என்று வேறு சொல்லிவிட்டாலே நம் தாயானவள் அது யாராக இருக்க முடியும்? என்ன குறை இருக்கிறது இவர்களிடத்தில், என்ன ஊனம் இவர்களிடம் இருக்கிறது என்று என் பிள்ளை யோசிக்கிறாய் அல்லவா? இவர் தேய்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், அதாவது முழுமையான உருவத்தை கொண்டிருக்காமல் குறையான ஒரு உருவத்தை கொண்டு நிற்கிறார். இந்த ஆண் நிச்சயமாக குறைகளை எல்லாமும் நிறைகளாக்கி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வருகிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு சொல்வதில் இவர் யார் என்று நிச்சயமாக புரிந்துவிடும். என் குழந்தையை, அம்மா சொல்வது என்னவென்று உனக்கு இன்னமும் புரியவில்லையா? நாளைய திங்கள் கிழமையினுடைய விடியல் சந்திர தரிசனத்தினுடைய விடியல், 3ஆம் பிறை சந்திர தரிசனம். அதாவது சந்திர பகவான் பிறை நிலவாக இருக்கிறார் அல்லவா? தன்னுடைய உடல் மெலிந்து தன்னுடைய உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு தன்னுடைய உருவம் குறைந்து அவர் ஊனமுற்றவராகத்தானே தெரிகிறார். அதைத்தான் அம்மா இப்படி சொன்னேன். இவருக்கு கிடைத்த ஒரு சாபத்தின் பலனாக தேய்ந்தும் வளர்ந்தும் கொண்டிருக்கிறார் அல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் இது போன்ற விஷயத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, நீ கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை எல்லாமும் பயன்படுத்த வேண்டியதாகிவிட்டது. எதுவானாலும் என் பிள்ளைகள்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தினுடைய நேரத்தில் சந்திர பகவானை நீ காணச் செல்ல வேண்டும். தூரத்தில் இருக்கக்கூடியவர் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியவர், உன் கண் பார்வையை தெளிவாக்கக்கூடியவர், உன்னுடைய புத்தி கூர்மையை அதிகப்படுத்தக்கூடியவர், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு நீ மன நிம்மதியோடு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. தெளிவான ஒவ்வொன்றிலும் நாம் சரியான புரிதலுக்குள் உட்பட்டு நம்மை வாழச் சொல்லும் இது போன்ற நேரங்களில் நாம் எதையுமே தொலைக்கக்கூடாது. நாளைய சந்திர தரிசன நேரத்தில் சந்திர பகவானை தேடி செல்ல வேண்டும். நாளைய மாலை நேரத்தில் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று அவரின் நாமத்தை நீ சொல்ல வேண்டும். என் குழந்தையே, ஒரு சொம்பு நீரை அல்லது ஒரு டம்ளர் நீரை உன் கையில் வைத்து கொண்டு அவரை பார்த்து நீ கையை நீட்டி வைத்துவிட்டு வணங்கு. நிச்சயமாக அந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையை, எல்லோரிடத்திலும் இருந்து கிடைக்காத ஒரு நம்பிக்கை தூரத்தில் இருந்து கொண்டே ஒருவர் உனக்கு கொடுக்கிறார் என்றால் இதைவிட ஆழமான அன்பு இங்கு வேறெதுவும் கிடையாது. இதைவிட ஆழமான ஒரு உறவு உன் வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது. உனக்கு கிடைத்திட்ட இந்த நம்பிக்கை போல இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு எதுவும் கிடைப்பதில்லை என்பதனை புரிந்து கொள். வராகி என்ற தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைக்கச் செய்வது போல இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் உனக்கு கிடைத்து விடுவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். அம்மாவினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து நடந்து கொள். சரியில்லாத ஒரு விஷயத்தையும் சரியில்லாத ஒரு மனநிலையையும் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான நன்மையை உணர வேண்டும் என்பதனையும் முதலில் மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
அம்மா சொன்னது போல நாளைய தினம் சந்திர பகவானினுடைய அருளை நீ பெற வேண்டிய நேரம். சந்திர பகவான் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் எப்பொழுதும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் சரி, அவை அத்தனையையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தையும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ தெளிவாக எதிர்கொள்ள வேண்டும். வராகி என்பவள் உனக்கு நான் என்னவெல்லாமும் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு நிலையை அடைந்து இந்த வாழ்க்கையில் நன் மதிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணம் என்னவென்று நான் உனக்கு சொல்லும்போது இவை அத்தனையிலும் இருந்தும் நீ அடையக்கூடிய நன்மைகள் எனக்கு நிச்சயமான ஒரு புரிதலை சத்தியமாக கொடுத்து விடும் அல்லவா. நல்லதை என்றும் என் பிள்ளை உணரும்போது உனக்கு நடப்பதில் இனி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. காலம் உனக்கான பலனை நிச்சயமாக உன்னிடம் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பது போல உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் இருக்கும் உண்மைகள் உனக்கு என்னவென்று வெளிச்சத்திற்கு வர வேண்டும். உன் வாழ்க்கை சந்திர பகவானினுடைய அருளோடு மேலும் மேலும் பல வெற்றிகளை தேடி நிச்சயமாக குவிக்கத்தான் போகிறது. ஒருவனுக்கு புத்தி கூர்மையும் எதையும் சரியாக கூர்ந்து நோக்கும் திறமையும் இருந்து விட்டது என்றால் எந்த வகையிலும் வாழ்க்கையில் தோல்விகளை அவன் சந்தித்து விட மாட்டான். அதைத்தான் சந்திர பகவான் உனக்கு உணர்த்த முயற்சி செய்கிறான். 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தில் இதை உன் வாழ்க்கையில் நீ உணரும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலத்தில் இந்த வராகி உன்னோடு துணை இருக்கும் இந்த காலத்தில் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. எதுவானாலும் நாம் இருக்கும் இது போன்ற நிலைகளை எல்லாமும் நீ உணர்ந்து புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கும் எல்லாமும் சரியென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். தேவையில்லாதது என்று எதையாவது எண்ணி இனி கலங்கிக் கொண்டிருக்காமல் சரியானது என்று நீ யோசிக்கும் எல்லாமும் நமக்கு சரியானதையே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையின்பால் இந்த வாழ்க்கையில் இனி மேலும் மேலும் உனக்கான லட்சியத்தை நீ அடைந்தே தீருவாய். நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையும் நீ அடைந்தே தீருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருந்து சொல்லும் விஷயங்களினால் இனி உனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளும்படி உனக்கு நடக்கும் அத்தனை நன்மைகளையும் நாம் சரியாக கொடுத்துவிட வேண்டும் என்பதில் ஒருபோதும் மறக்கக்கூடாது. உனக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்குமா? எல்லோராலும் இந்த செய்தியை தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது சந்தேகத்திற்குரிய விஷயம்தான். உனக்கு இது கிடைத்திருக்கிறது என்றால் அது தெய்வத்தினுடைய கடாட்சம் உனக்கு நிரம்பி இருக்கிறது என்பதனால் தான் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் இனி எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த வாழ்க்கை இனிமேல் எப்பொழுதும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான வழியில் இந்த வாழ்க்கை உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நாம் விரும்பியது போன்ற ஒரு விஷயம் இனி உனக்கு எப்பொழுதும் நடத்தி காட்டப்படும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரத்தையும் நல்லதொரு எதிர்காலத்தையும் நான் உனக்கே என்று நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க வருவேன். அம்மா எப்பொழுதும் நான் எடுத்து வைத்த ஒரு செயலில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதை என்றும் நல்லதாகவும் உனக்கு உள்ளபடியும் இந்த வாழ்க்கையில் நான் எடுத்துச் சொல்லவும் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள், அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.